வணக்கம் நண்பர்களே, உங்கள் நம்பிக்கையான சேனல் சத்யா இன்வெஸ்டருக்கு மீண்டும் வருக. இன்று நம் கையில் இருக்கும் ஒரு சூப்பரான புத்தகம் இந்தியர்களுக்காகவே எழுதப்பட்டதா? ஆம், அதுதான் லெட்ஸ் டாக் மணி பை மோனிகா ஹெலன். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி உங்கள் பணத்தை சரியான முறையில் சேமிக்கலாம், முதலீடு செய்யலாம், கடனிலிருந்து விலகலாம் என்பதை ஒரு நேர்த்தியான முறையில் பார்க்கலாம். இந்த புத்தகம் ஒரு சாதாரண மனிதருக்கே புரியும் எளிதாக. நம் பணம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது, நாம் தான் அதை கட்டுப்படுத்தணும் என்பதை எடுத்துரைக்கிறது. மோனிகா ஹெலன் இந்தியாவின் முன்னணி பணம் ஆலோசகர்களின் ஒருத்தர். இவரது அனுபவம் மற்றும் நம்பிக்கை போன்ற சாதாரண மக்களுக்கு தேவையான தகவல்களை மிக எளிமையாக கற்றுக் கொடுக்கிறது. 1. பணம் மேலாண்மைக்கு ஒரு சிஸ்டம் அமைக்கணும். இதை ஒவ்வொன்றாக செய்வோம் அப்படின்னு சிந்திக்காமல் ஒரு நம்பகமான திட்டம் உருவாக்கணும். உங்கள் சேமிப்பு, செலவு, முதலீடு எல்லாம் ஒரே ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக இருக்கணும். 2. அவசர கால நிதி மஸ்ட். முதலில் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கணும். அதாவது 3 முதல் 6 மாத செலவுக்கான பணத்தை ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்டில் சேமிக்கணும். 3. 2 வங்கி கணக்குகள் வைத்திருக்கணும். ஒன்று சம்பளம், பில், சேமிப்பு மாதிரி செலவுகள். இன்னொன்று தினசரி செலவுகள். இது நம் செலவுகளை சிறப்பா கண்ட்ரோல் பண்ண உதவும். 4. காப்பீடு மற்றும் முதலீடு. எல்ஐசி அல்லது என்டோமெண்ட் பிளான் மாதிரி இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காம்போ ப்ராடக்ட்ஸை தவிர்க்கணும். பதிலாக டேர்ம் இன்சூரன்ஸ், உங்களுக்கு உயிர் காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், மருத்துவ செலவுகளுக்கு, யுஎல்ஐபி, ட்ரெடிஷனல் பிளான்ஸ் எல்லாம் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவு. 5. எஸ்ஐபி தான் நம்ம நண்பன். எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதுதான் நம்ம நண்பன். டிசிப்ளினாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கும். ஆரம்பத்தில் இன்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் டாக்ஸ் சேவ் பண்ணலாம். 6. வீடு வாங்க அவசரப்படாதீங்க. வாங்கணும்னா 40% இருந்து 50% டவுன் பேமெண்ட் இருந்தாலும் 10 வருடங்கள் அதே இடத்தில் இருக்க போறீங்கன்னா மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கிறதே பெட்டர். 7. செலவுகளை கண்காணிக்கணும். ஒவ்வொரு ரூபாயும் நோட் பண்ண வேண்டாம். ஆனா முக்கிய செலவுகள், நியாயமான வருமானங்கள், தவறான வணிக பழக்கங்களை இதையெல்லாம் பார்த்துக்கோங்க. 8. பரிசோதனை செய்து நம்ப தகுந்த முதலீடு செய்யணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பிபிஎஃப், என்பிஎஸ் எல்லாம் நல்ல ஆப்ஷன்கள். தவறான ஆப்ஸ், வாட்ஸ்அப் குரூப், ஷேர் மார்க்கெட் டிப்ஸ் எல்லாம் போயிடாதீங்க. 9. வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் திட்டத்தை ரிவ்யூ பண்ணுங்க. போர்ட்போலியோவை தினமும் பார்க்க தேவையில்லை. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தால் போதும். உங்கள் சிஸ்டம் சரியா வேலை செய்யுதா என பார்த்துக்கோங்க. இந்த புத்தகம் நம் இந்தியர்களுக்கு மிகவும் பயனுள்ள, நேர்த்தியான, சம்பந்தப்பட்ட ஒரு பிராக்டிகல் கைடு. பணம் பற்றிய உண்மையான விழிப்புணர்வை இந்த புத்தகம் கொடுக்குது. நீங்க இன்னும் படிக்கலன்னா கண்டிப்பா படிங்க. லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுடைய ஃபைனான்ஸ் கோல் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நீங்க ஸ்மார்ட்டா சேவ் பண்ணுங்க, சந்தோஷமா செலவு பண்ணுங்க. முடிவுல பணத்தோட நல்ல உறவு வச்சிருங்க.